வணக்கம், வெல்கம் பேக் டு 1GP Tech சேனல். ஸோ நீ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ டெலகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் என்ன தான் ஃபீச்சர் அதிகமாக கொண்டு வந்திருந்தாலும் டெலகிராம் தான் அதிகமாக வந்து இந்த ஃபைல் ஷேரிங்க்கு, மூவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு, கேம் விளாட்றதுக்குலாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல்லான பாட்ஸ் நிறையா வந்து இருக்குது. அதில் சில பெஸ்ட்டான பாட்ஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸு, கேம்ஸு, மொபைல் ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் உள்ள பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய் தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. டெலகிராமில் போயிட்டு டாப்பில் சர்ச் ஐக்கான் இருக்கும், அதில் போய் ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ இதுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்ல, இதுலேயே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியுது. இந்த ஏஐ ரிமூவரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதுலேருந்து இமேஜ் மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை கிராப் பண்ணி வச்சுப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டு இமேஜ் பாட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ இந்த ஒரு பாட் வரும். இதில் எங்களுக்கு எந்த பிடிஎஃப் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த பிடிஎஃப் வந்து உள்ள தூக்கி போட்டுருங்க. இந்த பிடிஎஃப்ல ஒரு சில பேஜ் மட்டும் தான் எனக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுவும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு இப்போ தேர்ட் பேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 அப்படின்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தேர்ட் பேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கன்வெர்ட் ஆகி வந்துடுது. பிடிஎஃப்ல இருந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற பாட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் வெப்சைட்ல லாகின் பண்ண சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களோட பர்சனல் லாகின் ஐடியை கொடுக்குற மாதிரி தான் ஒரு நிலைமை வரும். ஸோ எனக்கு கொடுக்க வந்து பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா dropmail.me அப்படின்ற இந்த ஒரு பாட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு மெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துரும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிபியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாச்சும் மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெலகிராம்லேயே வந்துடுறதுனால ஈஸியாக வந்து உங்களால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்க முடியுது. இதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் லாகின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாட்டை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ யூஸ் இல்லாட்டியும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஃபைல் கன்வெர்ட்டர் பாட். இந்த பாட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பிஎன்ஜியா இல்லாட்டி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் தேர்ட் பர்சன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஃபைல் கன்வெர்ட்டர் பாட்டுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் அப்லோட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிஎன்ஜியா உங்களுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுமா இல்லை ஜிஃபா கன்வெர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு லிஸ்ட்டு மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்டுக்கு வெயிட் பண்ண சொல்லும். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்பயும் போல சேவ் அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகி வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறக்காம அந்த பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பாட். இந்த பாட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஆர்டிக்கல் அது மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க, அதை வந்து உங்களுக்கு வாய்ஸ் மூலியமாக படிச்சு காட்ட யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கல் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இந்த பாட்குள்ளே போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடுது. நீங்கள் ஏதாச்சும் ஆர்டிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வாய்ஸ் மூலியமாகவே கேட்டுக்கிறனால ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது போல் ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். டெக்ஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு டெக்ஸ்ட் ஓஆர்சி பாட் அப்படின்ற ஒரு பாட் இருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் இதுக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கீழே செலக்ட் லாங்குவேஜ் காட்டும். இங்கிலீஷா, ரஷ்யனா இல்லை எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு மாற்றணும்னு விருப்பம் இருக்கோ ஸோ ஜஸ்ட் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரில் உள்ள டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தனியாக கன்வெர்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு எங்கே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இமேஜ்லேருந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம் பிடிஎஃப் டு இமேஜ் கன்வெர்ட் பண்ணுற ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த பாட்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதில் ஒரு சேனல் வந்து காட்டுறாங்க. அந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணால் தான் இந்த இமேஜை வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் இமேஜ் இஸ் ஆடட் அப்படின்னு வந்துடும். கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டு யூ வாண்ட் செட் பிடிஎஃப் நேம்னு கேட்பாங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்கள் பிடிஎஃப் நேமை கூட மாற்றிக்கலாம். ஸோ நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகி
அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு எப்பயும் போல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதை கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண சேனல் வந்து டாப்லேயே தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் லீவ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பாட்டு தான் இது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாட்டு கிடையாது, ஒரு சேனல் தான். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் ஜி பஜார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே ரெகுலராக. ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி ஆஃபர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணியெல்லாம் கேம் விளையாட பிடிக்கல ப்ரோ, சும்மா அப்பப்போ ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன சின்ன கேம்லாம் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராமுக்கு போயிட்டு கேமி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேம் விளையாட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸாக, ட்ரெண்டிங் கேம் என்னென்ன இருக்குது, கேட்டகரிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷனாக இருக்கட்டும், ரேசிங்காக இருக்கட்டும். ஜஸ்ட் ரேசிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கேம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு வரும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளே சோலோவா இல்லை வித் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம். ப்ளே சோலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு கீழே வந்து ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் கேம் கூட விளையாண்டுக்க முடியுது இந்த பாட்டு மூலியமா. டெலகிராமில் கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கிடையாது, வாட்ஸ்அப்பில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ டெலகிராமில் இப்படியெல்லாம் சில பாட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு தெரியும். நம்ம சேனலும் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேரம் ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.